மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதிக்குட்பட்ட அக்கியம்பட்டி பகுதியில் பேசி வருகிறார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்றைக்கு விடியா திமுக ஆட்சி அமைக்கப்பட்ட 52 மாத காலம் ஆகிறது. இந்த 52 மாத காலத்தில் இந்த சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது நன்மை கிடைச்சிருக்குதா? இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த பகுதி விவசாய பெருமக்கள் நிறைந்த பகுதி. அந்த விவசாய பெருமக்களுக்கு ஒரே 5 ஆண்டில் 2 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் அவருடைய மின் மோட்டார் இயக்குவதற்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம்ல. அதே போல ஏரி குளம் குட்டை அனைத்திலும் நீர் நிரப்புவதற்கு குடிமராமத்து திட்டம், விவசாய பங்களிப்போடு இலவசமாக வண்டல் மண் அள்ளப்படுவதற்கு அனுமதி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை மக்கள், விவசாயிகள், மலைவாழ் மக்கள் படிப்பதற்காக இந்த பகுதியில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்து நானே வந்து திறந்து வச்சேன்ல. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் மலைவாழ் மக்கள் மற்றும் பொதுமக்களை காத்து அவர்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு பலிக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆட்சி மீது உறுதி. நானும் ஒரு விவசாயி, உங்களை போல் நானும் விவசாயம் செய்கின்றேன். அருமை சகோதரர் தங்கமணி அவர்களும் பிரபு அவர்களும் அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களும் விவசாயி. விவசாயத்தில் இருக்கின்ற கஷ்ட நஷ்ட துன்பம் துயரம் வேதனை அத்தனையும் அனுபவ நான் அனுபவித்தேன். ஆகவேதான் விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்துக் கொடுக்கின்றேன். இரவென்றும் பகலென்றும் பாராமல் விவசாய தொழிலாளி ரத்தத்தை மண்ணிலே வேர்வையை சிந்தி உழைக்கின்ற அந்த விவசாய தொழிலாளிக்கும் அண்ணா திமுக ஆட்சியில் எண்ணற்ற நன்மைகள் கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். மலைவாழ் மக்கள், அந்த மலைவாழ் மக்களுக்கு தேவையான உதவிகளை அண்ணா திமுக ஆட்சி வழங்கும். அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி மறந்தவுடன் இந்த பகுதியில் இருக்கிற ஏழை மக்கள், குடிசில் வாழ்கிறதாம் சரி, வீட்டு மனை இல்லாதாலும் சரி, தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழை மக்கள், மலைவாழ் மக்கள் அத்தனை பேருக்கும் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். நிறுத்தப்பட்ட திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தினாங்க, அதை மீண்டும் கொடுப்போம். திருமண உதவி திட்டம் மீண்டும் வழங்குவோம். அது மட்டுமல்ல, இந்த திருமண உதவி திட்டத்தில் இடம்பெறுகின்ற மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும், மணப்பெண்ணுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் எல்லா நம்முடைய தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு அருமையான சேலை வழங்கப்படும். அது மட்டுமல்ல, நம்முடைய அரசு பள்ளியை படிக்கிற மாணவ செல்வங்கள் திறமையான மாணவர்களாக உருவாக்க வேண்டுவதற்காக அம்மா கொண்டு வந்த திட்டம் லேப்டாப், அதை இந்த அரசு நிறுத்தப்பட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி பண்ணதுடன் நிறுத்தப்பட்ட அந்த லேப்டாப் அரசு பள்ளியை படிக்கிற மாணவர்களுக்கு வழங்கப்படும். அதோட இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர், ஏழை மாணவர்கள், அந்த ஏழை மாணவருடைய கனவு அவர்கள் மருத்துவர் ஆக வேண்டும். அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டமன்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2818 பேர் இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவக் கல்வி கிடைத்திருக்குது. இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை. இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்தவர்கள் ஏழை மாணவர்கள், அவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாது. அதற்காக அண்ணா திமுக அரசாங்கமே அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தி அந்த மாணவனுக்கு தகுந்த மருத்துவ கல்வி கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அம்மா இருசக்கர வாகனம், நம்முடைய சகோதரிகள் குறிப்பிட்ட நேரத்துக்கு வேலைக்கு போகணும், வேலை முடிஞ்சு வீடுகள் போகணும். அம்மா அவர்கள் அறிவித்தார்கள், அம்மா மறைந்தவர்கள் அம்மாவுடைய அரசு இந்த அம்மா இருசக்கர வாகனம், ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 மானியம் இந்த அரசு நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய சகோதரிகளுக்கு வழங்கப்படும். அது மட்டும் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொரோனா காலம், 1 வருஷம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. ரேஷன் கடையில் 12 மாதம் விலையில்லா அரிசி, விலையில்லா சக்கரை, விலையில்லா எண்ணெய் கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். கொடுத்தோம்ல, குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அதே வேளையில் தைப்பொங்கல் என்று எல்லா இல்லங்களையும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கு 2500 ரூபாய் கொடுத்த அரசு, பொங்கல் பரிசு கொடுத்த அரசு. அதே நேரத்தில் பள்ளிகள் மூடப்பட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டது, மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. ஓராண்டு வீணாகிவிட்டதே என்று மன உளைச்சல் இருந்த அந்த மாணவ
கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு, ஆன்லைன்லேயே தேர்வு, நல்லா படிச்சு தேர்வு எழுதி பட்டம் பெற்றாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற்று இந்த ஆட்சியில் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. ஆனால் அதிமுக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்தது. அதை கட்டுப்படுத்துறது கட்டுப்பாட்டு நிதி என்று நிர்ணயிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு அதற்காக எந்த உணவுப் பொருள் விலை ஏறியதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்குதோ அங்கே கொள்முதல் செஞ்சு கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக விலை கட்டுப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சியில் உணவுப் பொருள் விலை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை உயர்ந்தாச்சு, பருப்பு விலை உயர்ந்தாச்சு, எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு. மக்களுக்கு வாழ முடியாத சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, நம்முடைய பாட்டி அம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்படி அவள ஆட்சி தேவையா? தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று உங்களுக்கு அதிமுக அரசு வழங்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். தமிழகத்தில் போதைப் பொருள் இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வெற்றி பெற நீங்கள் துணை நிற்க வேண்டும். இன்றைக்கு ஏழை மக்கள் அவருடைய நிலை அறிந்து இந்த அரசாங்கம் எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. கொண்டாந்துருக்காங்களா? இன்னைக்கு அம்மா இருக்கின்ற பொழுது காலனி, நம்முடைய குழந்தைகளுக்கு காலனி, சீருடை, விலையில்லா புத்தகம், பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், மடிக்கணி எல்லாம் கொடுத்து அந்த நம்முடைய குழந்தைகள் பெறாத தாய், நம்முடைய குழந்தைகளை பெறாதாய் புரட்சி தலைவர் அம்மா தன் குழந்தை போல பாவித்து நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்த தலை புரட்சி தலைவர். அதிமுக ஆட்சியில் தான் அதிகமாக ஆரம்ப பள்ளி திறந்தோம். அதை அப்கிரேடு, அதை தரம் உயர்த்தப்பட்டு நடுநிலைப்பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு உயர்நிலைப்பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி, இப்படி நிறைய திறந்ததின் விளைவு இந்தியாவிலே கல்வி கற்போர் அதிகமாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நாமக்கல்ல கொண்டாந்தோம். இந்த சேந்தமங்கம் பகுதி, இன்றைக்கு இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஏழை மக்கள் அவளுக்கு உயரிய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு அற்புதமான அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி திறந்திருக்கிறோம். அதில் ஏதாவது நம்ம நோயாய்ப்பட்டா தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு நமக்கு நல்ல உடல் பரிசோதனை செய்யப்பட்டு நமக்கு தேவையான உயர்தர சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல சட்டக்கல்லூரி, நாமக்கல்லே சட்டக்கல்லூரி கொண்டாந்ததும் அதிமுக ஆட்சியிலே. சிந்திச்சு பாருங்க, இந்த ஆட்சியில் கொண்டாந்தாங்களா? கூட்டு குடி திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு தடையில்லாம பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கியதும் அதிமுக ஆட்சி. நல்ல சாலை, நல்ல பாலம், என்னென்ன கேட்டீங்களோ அத்தனையும் கொடுத்தோம். 2011க்கு முந்தி எப்படி ஆட்சி இருந்தது திமுக ஆட்சி? 2011 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்படி இருந்தது? 2021 2025 வரை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்படி இருந்தது என்பதை சீர்தூக்கி பாருங்கள். அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு ஆட்சி கொடுத்தார். திமுக ஆட்சி அவல ஆட்சி. இன்றைக்கு இந்த ஆட்சியில மக்களுக்கு நன்மையும் கிடைக்கல, மக்களுக்கு பாதுகாப்பும் இல்லை. அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்னைக்கு மின்கட்டண உயர்வு, இன்னைக்கு இது பேரூராட்சி, இன்றைக்கு வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது மக்கள் மீது சுமை சுமத்தாம இன்னைக்கு நிர்வாக சிறப்பாக இருந்தது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு 5,38,000 கோடி 5 வருஷம் முடிகின்ற பொழுது கடன் வாங்கிடுவாங்க. இன்றைக்கு எல்லா மக்களையும் கடன்காரன் ஆக்கின்ற ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசு. இவர்கள் ஆட்சியில் தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செஞ்சது. காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி. 21ஆம் ஆண்டு வரை 73 ஆட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்த பொழுது மொத்த கடன் 2021ஆம் ஆண்டு 5,18,000 கோடி. திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுல 4,38,000 கோடி. இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி வாங்குவாங்க. 5,38,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. இப்படி நாட்டு மக்களை கடனாக்கிய அரசு தொடர வேண்டுமா? இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்டணும்.
ஏதோ நான் வந்துட்டு போகிறேன் பேசிட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ 5,38,000 கோடி உங்கள் தலையில் தான் வந்து வெடிக்க போகுது. என் தலை மேலே, உங்கள் தலை மேலே, எல்லா தலை மேலேயும் இதை பிரித்து தான் வேணும். எப்படின்னா வரி போடுவோம். வரி போட்டுதால கடனை திருப்பி கட்ட முடியும். நீங்கள் ஒரு 2 வீலர் வாங்குறீங்க, 2 மாதம் டியூ கட்டலைன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்கல்ல. வீட்டு கடன் வாங்குறீங்க பேங்கில், 4 மாதம் டியூ கட்டல சீல் வச்சுருவாங்க. அப்படி தான் அரசாங்கம்